அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமெட்ரியா லீனியர் அல்ஜிப்ராலேருந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எம்சிக்யூ ஃபார்மேட் தான். என்னுடைய மெட்டீரியல் ஃபுல்லாகவே எம்சிக்யூ ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் தேரி பார்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் தனியாக வாங்கி படிச்சுக்கலாம். இல்லை எம்சிக்யூஸ் மட்டும் கொடுங்க, 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூன்னு சொல்கிறீங்களே அது மட்டும் எனக்கு தனியாக கொடுங்கனாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூ, அப்புறம் ஃபார்முலா புக்லெட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, மொத்தமாக 5 புக்லெட் பார்சல் வருங்க. 10 சாப்டருமே அவ்வளோ நறுக்காக ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருப்பேன். 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் டெஃபினிஷன்ஸ் வேணுனாலும் கொஷினாக பார்க்கலாம், தியரம் வேணுனாலும் கொஷினாக பார்க்கலாம், சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் கீ பாயிண்ட் வேணாலும் கொஷினாக இருக்கும். அதே போல் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். 9384686847 இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பினீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு நான் கொரியர் போட்டு உங்கள் நம்பரை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ராப்ளம் பார்ப்போம். The T is a map from R3 to R3 defined by T of x, y, z equal to x plus y plus z, z plus x இருக்கு. Then what is rank of T கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா முதல்ல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் R3யோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னா E1, E2, E3. ஓகே, ஸோ E1 வெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 0 0, அதே போல் E2 வெக்டர் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ன்னு சொல்லுவோம், 0 1 0. அதே போல் E3 வெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 0 0 1ன்னு வரும். ஸோ இந்த வெக்டர்ஸ் அப்படியே இது உள்ளே போட்டுருங்க, ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இது எக்ஸ் காம்பனண்ட், ஒய் காம்பனண்ட், ஜெட் காம்பனண்ட், எக்ஸ் காம்பனண்ட், ஒய் காம்பனண்ட், ஜெட் காம்பனண்ட். ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டி ஆஃப் E1 போடலாமே. ஸோ என்ன கிடைக்கும் பாருங்க, எக்ஸ் டேர்ம் வந்து 1, ஒய் டேர்ம் 0, அப்போ 1 0 1ன்னு வந்து நிற்கும். ஸோ இது வந்து V1 வெக்டர்னு எழுதிக்கங்க. அடுத்து டி ஆஃப் E2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ பண்ணுறச்ச ஒய் டேர்ம் மட்டும் 1, எக்ஸ் டேர்ம் 0, இசட் டேர்ம் 0, அப்போ 1 1 0ன்னு வந்து நிற்கும். அடுத்து டி ஆஃப் E3 போடுங்க, என்ன கிடைக்கும். ஸோ XY 0, Z மட்டும் வந்து 1, அப்போ 0 1 1ன்னு வந்து நிற்கும். அப்போ இது V2, இது வந்து V3. ஸோ அப்படியே என்ன பண்ணீங்கன்னா இந்த ரோ அப்படியே காலமாக எழுதிக்கங்க, 1 0 1 1 1 0 0 1 1. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு ரோ எக்லான் ஃபார்மேட் தெரியும். ஸோ என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட்டு நான்ஜிரோ ரோவில் நான்ஜிரோ என்ட்ரி பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் நான்ஜிரோ என்ட்ரி பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் அது கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் 0 ஆகணும். அது பண்ணிவிட்டு செகண்ட் ரோ கன்சிடர் பண்ணும். அதுக்கப்புறம் செகண்ட் ரோ அப்படி வரும், அதில் ஃபர்ஸ்ட் நான்ஜிரோ என்ட்ரிக்கு இருக்கிற எலமெண்ட் 0 ஆகணும், அதான் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ ஃபைனலாக இது வரும். இந்த ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோ எக்லான் ஃபார்ம் இப்படி கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்குலர் ஃபார்மேட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் நான்ஜிரோ ரோஸ் பாருங்கள், 1 2 3 நான்ஜிரோ ரோஸ் இருக்குது. அப்போ ரேங்க் வந்து 3. இப்போ ரேங்க் வந்து 3ங்க. இது நல்லிட்டி என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதே போல் நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன். இதெல்லாம் ரேங்க் நல்லிட்டியை வந்து டிஃபைன் பண்ணுங்கள். T of x, y equal to 2x plus 3y, x minus y. இதனோட ரேங்க் நல்லிட்டினா வரும் T of x, y, z equal to x, x plus y, x plus y plus z. ஸோ இதனுடைய ரேங்க் நல்லிட்டி ரெண்டுத்துக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. ஓகே, அடுத்து இது வரைக்கும் போட்ட நிறைய வீடியோஸ் வந்து என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதேமாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் சண்டே கூகுள் ஃபார்ம் கொடுப்பேன். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். 1 வீக்கான சிலபஸ் கொடுத்து கூகுள் ஃபார்ம் படிக்க வைப்பேன். அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். T is a map from B to V, be a linear operator, T square equal to 0 வந்து வாட் இஸ் Tன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ there exists K such that T for K equal to 0 ஆகுதுன்னா அந்த T வந்து நில் பொட்டன்ட் நம்ம சொல்லுவோம், நில் பொட்டன்ட். ஓகே, நில் பொட்டன்ட் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் பி வரும். ஏன்னா T square equal to 0, Kவோட வேல்யூ 2, அதனால இங்கே வந்து நில் பொட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, T is invertible அந்த கர்னல் நான் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. T invertibleனா நமக்கு தெரியும் T is 1 to 1 இருக்கும் அண்ட் ஆன் டூவாக இருக்கும். ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். T1 invertible means 1 1 on 2. ஸோ 1 1 அப்படின்னா அர்த்தம் கர்னல் வந்து ட்ரிவியலாக இருக்குன்னு அர்த்தம். கர்னல் வந்து சிங்கிள்டன் 0 மட்டும் தான் உட்காரும் அப்படின்றது அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். T is a map from R2 to R2 defined by T of x, y equal to 2x, 0ன்னு போட்டிருக்காங்க. வாட் இஸ் நலிட்டி ஆஃப் T? நலிட்டி ஆஃப் Tன்றது டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் T. அப்போ கர்னல் ஆஃப் T நம்ம முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். செட் ஆஃப் ஆல் x, y belongs to R2 such that T of x, y, வேல்யூ வந்து 0, 0க்கு மேப் கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதனுடைய இமேஜ் வேல்யூ என்ன, 2x, 0. ஸோ அப்போ இந்த கர்னல் வேல்யூஸ்க்கு கன்சிடர் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். y வந்து எனிதிங் ஆர்பிட்ரரியாக நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ கர்னலில் என்ன வெக்டர் விழும் அப்படின்னா 0, y என்ற வெக்டர் விழும். ஏன்னா x காம்பனன்ட் 0 இல்லையா. ஸோ இதில் y மட்டும் தனியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0, 1 வச்சு என்டையர் ஸ்பேஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கர்னல் ஆஃப் T வந்து நத்திங் பட் ஸ்பேன் ஆஃப் 0, 1. அப்போ ஸ்பேன் ஆஃப் 0, 1னா கர்னலில் ஒரே ஒரு வெக்டர் தான் இண்டிபெண்டன்ட் வெக்டர் இருக்குது. அப்போ டைமென்ஷன் வரும் உங்களுக்கு 1 வரும். ஓகே, ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ ரேங்கோடைய இதனுடைய ரேங்க் என்னன்றதை சொல்லுங்கள். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய நல்லிட்டி சொல்லிட்டோம், ரேங்க் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
T is a map from a finite dimension on a vector space V, a linear operator. Then இந்த 4 ஆப்ஷன் இது ட்ரூன்னு சொல்லணும். rank of T plus nullity of T equal dimension of P. இது ரொம்ப நம்மளுக்கு நிறைய ரிசல்ட் இதுக்குள்ள ஓடியாந்துடணும். rank of T plus nullity of dimension of P வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க பார்ப்பீங்க. ஸோ அதுவுமே நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து டி ஸ்கொயர் ஈக்குவல் டியா இருந்தால் டீயை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் மேப். இது வந்து ஐடம்போர்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம், ஆர் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். இதோட ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் லாம்டான்னு எடுத்தீங்கன்னா லாம்டா டேக்ஸ் வேல்யூஸ் 0 1 மட்டும் தான். ஸோ அப்போ ஏகன் வேல்யூஸ் வந்து 0 1 மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ். இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப்பு as well as இது வந்து ஒரு ஐடம்போர்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிபிஎல் லீனியர் மேப் ஏகன் வேல்யூஸ் ஆர் ஆல் ஆர் 0வா இருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய எல்லா ஏகன் வேல்யூஸுமே 0 இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து நில்பொட்டன்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து டி இஸ் a map from R to R டிஃபைன்ட் பை ரொட்டேஷன். ரொட்டேஷன்ன்றது லென்த்தை ப்ரிசர்வ் பண்ணும். அப்படின்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஆர்த்தோகனல் ட்ரீ டிரான்ஸ்போஸ் இன்டு டி இன்டு ட்ரீ டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டின்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனல் எந்த ஒரு ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து உங்களுக்கு நான் இருக்கும் ஒரு ஆர்த்தோகனலாக இருக்கும். டி செல்ஃபஜானா எல்லா ஈக்கன் வேல்யூஸ் என்ன சொல்லுவோம், ரியல்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே கரெக்டான ஆப்ஷன், நீங்கள் 2 போட்டுக்கலாம். அடுத்து டி யூனிட்டரியாக இருந்தால் யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்தளவுக்கு டி ஸ்டார் இன்ட்டு டி ஈக்குவல் டு டி இன்ட்டு டி ஸ்டார். இது வந்து எதாவது ரீச் பண்ணலாம் ஐடென்டிட்டி. இப்போ டி ஸ்டாரோடைய இன்வெர்ஸ் வந்து டிஆன்னு பார்க்கலாம், டியோட இன்வெர்ஸ் வந்து டி ஸ்டார்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ கரெக்ட். இல்லை டிபிஎல் லீனியர் ஆப்ரேட்டர் வித் மினிமல் பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வந்தால், அதாவது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா மினிமல் பாலினாமியல் மீன்ஸ் பி ஆஃப் டி வந்து 0 ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பி ஆஃப் டினா டி ஸ்கொயர் 0, அப்போ டி ஸ்கொயர் 0னா இதுக்கு பேர் என்னது, நீல்பொட்டன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து டி இஸ் டயகனசபிள் நீல்பொட்டன்ட்டாக இருக்குன்னா அது ஒன்லி 0 மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட் இதுக்கு. ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் நிறைய வேற லெவல் கொஸ்டின்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கொடுப்பேன். ரெகுலராக பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. ஸோ கிளாஸஸ் கவனிக்கும் போது நோட் போட்டு உட்காந்து கிளாஸ் கவனிங்க. ஏன்னா இந்த கிளாஸஸில் என்ன டீச் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நோட் எடுத்து எழுதினா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அதே போல் எம்சிக்யூஸ் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின் கனெக்ஷன்ஸ், நிறைய ஃபார்முலா லிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க கலெக்ட் பண்ணி படிக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.